மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக மணிமுத்தாறு அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு நிலவியது. தற்போது மழை குறைந்தாலும் அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். மேலும் அருவியை பார்வையிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் செல்வதால் காரிசாத்தான் கிராமம் தீவு போன்று காட்சியளிக்கிறது. கிராம மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கயிறு கட்டி பாலத்தை கடந்து செல்கின்றனர். கிராமத்தின் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. போதுமான உதவிகளை வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் பகுதியில் மழைநீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளதால் அனைத்து காய்கறிகளும் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எஞ்சிய காய்கறிகளை வியாபாரிகள் எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர். பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கி பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக காய்கறி வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே காட்டாற்று வெள்ளம் சாலையை அடித்துச் சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் வேகமாக பாய்ந்து செல்வதால் மேட்டுப்பட்டி, சித்தவநாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சித்தநாயக்கன்பட்டியில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட முதியவரை காட்டாற்று வெள்ளத்தை கடந்து மீட்டு வருவதற்கு தீயணைப்புத் துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். இருந்தபோதும் அவரை மீட்பதில் சிரமம் நீடித்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.